அனைவருக்கும் வணக்கம். நான் சித்த மருத்துவர் பிரபாத். நம்ம சேனலில் மூலிகை பற்றிய தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை கலர்ச்சி கொடி. இந்த கலர்ச்சி கொடியிலேருந்து எடுக்கிற கலர்ச்சிக்காயை தான் நம்ம மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இந்த கலர்ச்சிக்காயை ஆங்கிலத்தில் போண்டக் நட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலர்ச்சிக்காயை கிராமப்புறங்களில் கச்சக்காய்னு சொல்கிறாங்க. இந்த கச்சக்காய்ங்கிற வார்த்தை இதோட அதீத கசப்பு சுவையை கொண்டு கசப்புங்கிறது கச்சப்புன்னு மாதிரி கச்சக்காயாக மாறி இருக்கலாம். இந்த கலர்ச்சிக்காயை நம்ம மருத்துவத்தில் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இந்த கலர்ச்சிக்காயை சித்த மருத்துவத்தில் ஆண்களின் விதையின் வீக்கத்துக்கும், யானைக்கால் நோய்க்கும், வயிறு தொடர்பான நோய்களுக்கும் மற்றும் சுவாச பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்துகிறோம். அதை எப்படி பயன்படுத்தலாம்னு இப்போ பார்க்கலாம். இந்த கலர்ச்சிக்காயை 2 கிராம் அளவுக்கு காலை மாலை 2 வேளை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் சாப்பிட்லாம். மற்றும் வெளியே பூசுறதுக்கு இந்த கலர்ச்சிக்காயோட 5 கிராம் அளவுக்கு சுக்கு சேர்த்தும் 2 கிராம் களிப்பாக்கு சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி முட்டை வெள்ளைக்கரு கலந்து தூங்க போகிறப்ப 10 போடலாம். இப்படி செஞ்சு வர்றதுனால விதையில் உண்டாகக்கூடிய வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதையே யானைக்கால் நோயில் உண்டாகக்கூடிய வீக்கத்துக்கும் உடலில் உண்டாகக்கூடிய மற்ற வீக்கத்துக்கும் 10 படம் யூஸ் பண்ணிக்கலாம். வயிற்றில் உண்டாகக்கூடிய அல்சர் பிரச்சனைகளுக்கு இந்த கலர்ச்சி பருப்பை 2 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு பெருங்காயம் சேர்த்து மோரில் கலக்கி சாப்பிட்லாம். சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கலர்ச்சிக்காய் கூட மிளகு சம அளவு சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்லாம். இந்த கலர்ச்சி பருப்புலேருந்து செய்யக்கூடிய கலர்ச்சி எண்ணெய் ஆண்களின் விரைவீக்கத்துக்கு உள்பிரயோகமாகவும் அதையே வெளிப்பிரயோகமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தேவைப்படுவோர் சித்த மருத்துவர் ஆலோசனை பெற்று அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது போன்ற மூலிகை பற்றிய தகவல்களும் மருத்துவம் சார்ந்த பல்வேறு தகவல்களையும் தெரிஞ்சுக்க நமது யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.